வந்து எங்களோடு இணைந்து எங்கும் சிதறி வாழுகின்ற எம்மினமாகிய 127 நாடுகளுக்கு மேலாக சிதறி இருக்கிற மக்களுக்கு தேவ செய்தியை சொல்லும்படியாய் இந்திய தேசத்திலிருந்து நோர்வே தேசத்திற்கு வந்து இன்றைக்கு அந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்திய தேசத்திலிருந்து நோர்வே தேசத்திற்கு கடந்து வந்து ஜிடி பாஸ்டர் அவர்கள் திருச்சியிலிருந்து எங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். அவர் தேவ செய்தியை உங்களுக்கு தந்து இந்த ராஜ்யம் இந்த பூமியிலே வர வேண்டும், அந்த ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சாலோம் திருச்சபையானது இன்றைக்கு இந்த தேசத்திலிருந்து நோர்வே தேசத்திலிருந்து பல தேசத்து மக்களை இங்கே கொண்டு வந்து இணைத்து இன்றைக்கு இந்த உலகத்திலே அவருடைய தேவ செய்தியை இந்த யூடியூப்பினூடாகவும் நேரடியாகவும் இந்த தேசங்களுக்குள்ளாக வழங்கி கொண்டிருக்கிறது. காரணம், அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்பட வேண்டும். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வருகிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறைபடாது. அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் இருக்கிறார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கிணங்க, அந்த இயேசு சொன்ன வார்த்தைக்கிணங்க, இதோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னார். அந்த ராஜ்யம் எங்குமில்லை, இங்கே தான் இருக்கிறது, உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் ராஜாக்கள், நீங்கள் ஆசாரியர்கள் ஆக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அன்று ஜோர்தான் நதி அருகிலே அவர் வருகிறார். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின போது பரிசுத்த தேவ ஆவியானவர் வந்தவர் மேல் அமர்ந்து, இதோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற அந்த செய்தியோடு கூட இன்றைய நாளிலே என்ன செய்தியை தேவன் கொடுக்க அவர் சித்தமாயிருக்கிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர்கள் பலனடைந்து அவர்கள் முதலாவது ஜூதாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் எல்லை வரைக்கும் அவர்கள் சுவிசேஷத்தை சொல்ல இன்றைக்கு தேவதாசன் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் குடும்பங்களையும் அவருடைய திருச்சபைகளையும் நாங்கள் ஆசீர்வதித்தவரை அன்போடு கூட கரம் தட்டி நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தர் அவரோடு இருந்து இந்த நாளிலே எங்களுக்கு அந்த செய்தியை கொடுப்பாரா. ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால இந்திய தேசத்தின் தமிழ்நாடு என்கிற மாநிலத்தினுடைய மைய மாவட்டமான திருச்சியிலிருந்து கர்த்தர் இந்த மகிமையான ஊழியத்தையும் திருச்சபையையும் வைத்திருக்கிற இந்த ஸ்தானமான இந்த நார்வே தேசத்திலே உங்களுக்கு, அதிலும் விசேஷமாக ஷாலோம் நம்முடைய இவாஞ்சலிக்கல் என்கிறதான இந்த சர்ச் சமாதானத்தோடு நற்செய்தி என்கிற சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிற இந்த ஆலயத்திற்கு நான் திருச்சியிலிருந்து வாழ்த்துக்களை அன்போடு கொண்டு வருகிறேன். கர்த்தர் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அதிலும் விசேஷமாக என்னையும் மிகவும் அன்போடு இந்த ஐக்கியத்திற்கு, இந்த தேசத்திற்கு அழைத்து இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஊழியத்திலே என்னை நிறுத்தி இருக்கிறதற்கு ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிற அன்பு பாஸ்டர் அவர்களை நான் ஷெப்பர்ட் என்று அழைத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் கர்த்தரினிடத்திலே சொன்ன வார்த்தையின்படி அருமையான ஷெப்பர்ட் நம்முடைய பீட்டர் ரவீந்திரன் பாஸ்டர் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவர்களோடு தோள் கொடுத்து நிற்கிற யாவருக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். அப்படியே இந்த நேரத்தில் அன்பு இந்த மேய்ப்பரோடு, இந்த குடும்பத்தோடு, இந்த ஐக்கியத்தோடு எனக்கு தொடர்பை கொடுப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிற எங்களுக்கும் ஒரு மூத்த சகோதரராக, இன்றைக்கு யூகே என்று சொன்னால் அவர்கள் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக அந்த தேசத்திலே பயன்படுகிற ஷெப்பர்ட் டிஎம்ஐ சத்யராஜ் பாஸ்டர் அவர்களுக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவர்கள் மூலமாக தான், அருமையான பாஸ்டர் சத்யராஜ் அவர்கள் மூலமாகத்தான் அன்பு ஷெப்பர்ட் பீட்டர் ரவீந்திரன் அவர்களை கர்த்தர் எனக்கு அறிமுகம் செய்து உங்களையும் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதோடு கூட இன்னொரு காரியத்தையும் நான் சொல்ல மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். வந்த 3 நாட்களுக்கு மேலாக என்னையும் தேவ திட்டத்தின்படி அழைத்தது மாத்திரமல்லாமல்
நல்ல ஒவ்வொரு நேரமும் விசேஷமான, நான்லாம் பார்க்க முடியாத, எப்பயோ பார்த்தது ஆனால் புசித்திராத ஆகாரங்களையும், அப்படியே ஒரு ராஜா மாதிரி, ஒரு அரண்மனையை போல அரண்மனையில் வச்சு ராஜா மாதிரி என்னை பராமரித்து கொண்டு வருகிற பாஸ்டர்களுக்காக, பாஸ்டம்மாவுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே வண்ணமாக நேரலை என்கிறதான யூடியூப் வாயிலாகவும் இதை பார்க்கிற நூற்றுக்கணக்கான குடும்பங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், உங்களுக்கும் நான் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக இந்திய தேசத்திலே நாங்கள் குடும்பமாக செய்கிற, தேவ சமாதானத்தோடு செய்கிற அந்த ஊழியங்களின் சார்பாக இந்த நாளிலே நம்முடைய நார்வே தேசத்திலே இப்படிப்பட்ட மகிமையான ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிற ஷெப்பர்ட் பீட்டர் ரவீந்திரன் அவர்களை நான் கனப்படுத்தும்படி இருக்கிறேன். ஆகவே நான் அவர்களை மிகவும் பட்சமாக மேலே அழைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் இந்த மாதிரி எதையும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இது கர்த்தருடைய திட்டத்தின்படி நாங்கள் மாத்திரமல்ல, நான் மாத்திரமல்ல, எங்களுடைய குடும்பம், அங்கே ஜெபிக்கிற மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து அனுப்பியிருக்கிறதுனால அன்பு ஷெப்பர்ட் பீட்டர் ரவீந்திரன் ஐயா அவர்களை நான் முன்பதாக அழைக்கிறேன். நம்முடைய இந்திய கலாச்சாரம் என்கிறதான, வாங்க பாஸ்டர் ஐயா ப்ளீஸ் முன்னாடி வாங்க. அவர்கள் அதை அவர்கள் எப்போவுமே என்ன சொல்கிறேன்னா, பெருமைக்கு ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க. கனம்னாலும் கூட எதையும் விரும்பாதவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஆனாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் இந்த கனமானது இந்த ஊழியக்கார குடும்பத்தை கர்த்தர் ஒரு மீண்டுமாக இன்னொரு உலக அளவிலான ஊழியத்திற்கு அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிற அடையாளத்தோடு தான் நம்முடைய இந்திய கலாச்சாரத்திற்கு அடையாளமாக இருக்கிற இந்த ஷால், அப்படின்னா இந்த பொன்னாடையை இன்றைக்கு நான் அவர்களுக்கு போற்றி அவளை கனப்படுத்த விரும்புகிறேன். நேரலையில் பார்த்து கொண்டிருப்பீங்கனாலும் கரங்களை தட்டுங்க. இங்கேயும் நம்முடைய திருச்சபையார் யாவரும் சேர்ந்து கரங்களை தட்டி தெய்வத்தை நாம் மகிமை செலுத்துவோம். அன்பு போதகரை கனப்படுத்தி. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. Love you Lord, love you Jesus, we love you Jesus, we love you Jesus, we love you Jesus. Thank you அப்பா, thank you அப்பா. பாஸ்டர்மா சேர்ந்தே நில்லுங்க. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா. ரெண்டையும் பிடித்துக் கொள்ளுங்க. அப்படின்னுங்க கர்த்தர் நல்லவர். இந்த கனமானது தேவனால் எங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டு நாங்கள் குடும்பமாக மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற அநேக நூற்றுக்கணக்கான மக்களும் சேர்ந்து இந்த தேசத்திற்கு அடையாளமாக இனி வருகிற நாட்களில் இவர்கள் வெறும் போதகர் அல்ல, ஷெப்பர்ட் மாத்திரமல்ல, அதாவது மேய்ப்பர் மாத்திரமல்ல, இவர்கள் ஒரு தகப்பனாகவும் இந்த தேசத்திலிருந்து கர்த்தருக்கான மகிமையான காரியங்களை செய்ய போகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சிறிய அடையாளம். ஆகவே உங்களுடைய கரங்களை உற்சாகமாக தட்டி அன்பு பாஸ்டர் அண்ட் பாஸ்டம்மா அவருடைய குடும்பத்தை நாங்கள் வாழ்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. Thank you Pastor Ayya for receiving this in Jesus name. Hallelujah, 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 hallelujah. God bless you, God bless you. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சுருக்கமாக மின்னஞ்சல் வேகத்தில் இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க போகிறீர்கள். இந்த வார்த்தையானது இந்த ஒரு நாளைக்கு அல்ல, அல்லது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சில காரியங்களுக்கு அல்ல, வரப்போகிற ஒரு 10 ஆண்டுகள் என்கிறதான ஒரு டெக்கேட் என்கிற 10 ஆண்டுகளுக்கு தேவ திட்டத்தை உங்கள் மூலமாக கர்த்தர் செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. வேத புத்தகம் வைத்திருக்கிற எல்லாரும் என்னோடு கூட வேதத்தை எடுத்து வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்க, மற்றவர்கள் யாவரும் அந்த வசனத்திற்கு நேராக உங்களுடைய சிந்தையை, ஆவியை, ஆத்துமாவை திருப்பும்படி உங்களை பட்சமாக கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று சொல்லுகிறது போல இந்த புதிய ஏற்பாட்டில் கடைசி புத்தகமாக இருக்கிற வெளிப்படுத்தலில் 21ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க, மற்றவர்கள் நாம் கேட்க போகிறோம். புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 21 verse number 5, 21:5. இந்த வார்த்தையானது வரப்போகிற இன்னும் இந்த நாம் கடந்து வந்திருக்கிற இந்த டெக்கேட்லிருந்து ஆண்டவர் செயல்படுத்த ஆரம்பித்திருக்கிற அந்த வார்த்தைகளை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். வாசிங்க பாஸ்டர். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஆம். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுள்ளவைகளும்
இவைகளை என்று எழுதுகிறேன் எழுதுகிறார். எஸ், இன்னொரு முறையும் நம்ம அதை வாசிக்க நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு வசனம் வாசிச்சோன்னா நான் ஒரு 3 தடவை வாசிக்க சொல்லுவேன். அதன்படி இரண்டாவது ஒரு முறை மாத்திரம் வாசிக்க போகிறோம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் சத்தியமும் 2 உண்மையும் ஆனவைகள் இவைகளை எழுது என்றார். இப்ப என்ன விஷயம் தெரியுமா? இவைகளை எழுது என்றார். காட் பிளஸ் யூ பாஸ்டர் அம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நல்லவர். மகிமையான ஆராதனையை கர்த்தருக்குள்ளே நாம் ஆராதித்து அர்ப்பணித்து வந்திருக்கிற இந்த நேரத்தில் அர்ப்பணித்து வந்திருக்கிற உங்களுக்காக கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு அபிஷேகம் உள்ள, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஒரு பெரிய சமாதானத்திற்குள் வருவதற்கான ஒரு வார்த்தை. கவனிங்க, இப்படியாக சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை தேற்றி உங்களை ஆசீர்வதித்து இந்த செய்தியிலே உங்களை அவர் நிரப்ப போகிறார், நிறைவை கொண்டு வர விரும்புகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த காரியத்தில் நீங்கள் ஒரு தேக்கத்தோடு காத்திருக்கிறீர்களோ, தடையோடு அல்ல, தேக்கத்தோடு காத்திருக்கிறீர்களோ, அந்த காரியத்திற்கு கர்த்தர் உங்கள் முகம் பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? துயரப்படுவதற்காய் அல்ல, மாறாக நீ என் தேவனை துதித்து பாடுவதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறாய். மீண்டும் சொல்லட்டும், என்னை கேட்கிற தேவஜனமே, உன்னை பார்த்து முகமுகமாய் என் தேவனாகிய கர்த்தர் இதோ இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உனக்கு, வர முடியலனாலும் நேரலையின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வெளிப்படுத்தல் 21:5 படியாக அந்த 5 வாசிக்க வைத்துவிட்டு அவர் சொல்லுகிற முதலாவது ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னவென்றால், துயரப்படுவதற்காய் அல்ல, மாறாக நீ என் தேவனை துதித்து பாடுவதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. மீண்டும் உங்க வலது கையை மாத்திரம் உயர்த்தி என்னோடு கூட சொல்ல முடியுமா? துயரப்படுவதற்காய் அல்ல, துதித்து பாடுவதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுங்க. துயரப்படுவதற்காய் அல்ல, துதித்து பாடுவதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். லிசன் டு மீ, என்னை கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் துயரங்கள் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. கடினங்கள் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் துயரங்கள் இருக்கிற, உனக்கு முன்பதாக துயரங்கள் இருக்கிற உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ துயரப்பட போகிறதில்ல, நீ துயரப்படுகிறதற்காக இல்ல, மாறாக என் தேவனாகிய உன் தேவனாகிய என்னை நீ துதித்து பாடுவதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறாய் என் அன்பு சகோதரனே, என் சகோதரியே. ஹல்லேலூயா. அதன்படி இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ராத்திரிக்கு உள்ளாக மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் என்று சொல்லி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். மாற்றம், முன்னேற்றம் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். கவனிங்க, இந்த வசனத்தின்படி, இந்த வசனத்தை சொல்லுகிறவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால் அது நமக்கு மிகப்பெரிய சமாதானம். நாம் சேவிக்கிற தெய்வம் அவர் திரித்துவ தெய்வம். என்னை கவனிங்க, திரித்துவ தெய்வம் என்றால் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்தாவியாகிய தெய்வம் என்கிற திரித்துவ தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். 3 ஆனால் 1. சொல்லுங்க. 3 ஆனால் 1. 3 தான், ஆனா 1. அப்படியானா இந்த திரித்துவ தெய்வங்களின் அந்த நாமத்திலே இந்த வசனத்தின்படி இந்த வசனத்தை சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கிறவர் யார் என்றால் பிதாவாகிய தேவன். அதாவது சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனே சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் அன்பு தாயே, என் தகப்பனே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு தம்பி தங்கையே, எவைகளை எல்லாம் நீ காத்து 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 எதிர்பார்க்கிறாயோ அத்தனை காரியங்களிலும் பிதாவாகிய தேவனாகிய நானே சொல்லுகிறேன். என்னன்னா, சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆமென் சொன்ன 4 பேருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
பின் ஒரு 10 பேரோ, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்ரிதிங் in your life, everything, our God, Almighty God, going to make everything new in Jesus name. அதாவது ஒன்று விடாமல் உங்கள் வாழ்க்கையிலே என் தேவன் சகலத்தையும் அவர் புதிதாக்குவேன் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, இதை யார் சொல்லியிருக்கிறா? பிதாவாகிய தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். அது எவ்வளவு பெரிய சமாதானம் தெரியுமா? அதை சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தவில்லை. நம்ம எவ்வளவு நேசிக்கிறார், நம்மேல் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார், நம்முடைய தலையின் மேல் எவ்வளவு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? புதிதாக்குவேன் என்று சொல்லிவிட்டு விடவில்லை, மாறாக அதற்கு கீழே என்ன தெரியுமா சொல்லுகிறார்? பின்னும் அவர், சொல்லுங்க, பின்னும் அவர் இந்த வசனங்கள், வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, சத்தியம். ரெண்டாவது சொல்லுங்க, உண்மையும். இந்த வசனத்தின்படி நம்ம ஒரு பயம் உண்டாகும். என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு காரியம் தவறு நடந்தாலும், காரியங்கள் நடந்தாலும் அதை நிரூபிக்கிறதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சத்தியமாக நான் அதை செய்யலைன்னுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? சத்தியம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஏன்னா நீ 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 வானத்தின் மேலே சத்தியம் பண்ணுவாயானா அது என்னுடைய சிங்காசனம். பூமியின் மேலே நீ சத்தியம் பண்ணுவாயானா அதுக்கு உனக்கு இடம் இல்லை. என்னுடைய பாதப்படி இருக்கிற ஒரு ஸ்தானம் பூமி. நீ நான் உண்டாக்கி இருக்கிற எவைகளை பார்த்தாலும் நீ சத்தியம் பண்ணுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்ன பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், மகனே, மகளே, சகலத்தையும் நான் புதிதாக்குவேன் என்பது உண்மை, சத்தியம் மாத்திரமல்ல, அது உண்மையுமானது. ஹல்லேலூயா. இவ்வளவும் சொல்லிட்டு மூணாவதும் நாம இன்னும் ஆழமான ஒரு சமாதானத்திற்குள்ள வருவதற்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இவைகளை எழுது. என்ன பண்ணணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் கூட உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகம் இருக்குமானால், இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது உனக்கு விசேஷங்களான என்ன சொல்றது அவிசுவாசங்கள் இருக்குமானால், நீ செய்ய வேண்டிய கடைசி வேலை என்ன தெரியுமா? ஒரு நோட்டை போட்டு எழுதுங்கிறார். ஆனால் நம்ம நோட்டை போட்டு எழுதுறதுக்கு இங்கே வரல. இருதயமாகிய பலகையிலே இதோ இந்த ஜீவனுள்ள வசனத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் சொல்லி இருக்கிறதுனால இதை நம்ம இருதயமாகிய பலகையில் எழுதுறதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான்லாம் பள்ளி பருவங்களில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என் கூடயே மாற்று மதத்தை சார்ந்தவர்களும் என் கூட படிக்கிறவங்க தான் படிப்பாங்கல்ல. அப்படி அதில் குறிப்பிட்ட ஒரு மார்க்கத்தை சேர்ந்த ஒரு பையன் என்ன பண்ணுவான் தெரியுமா? டெய்லி வந்து உட்காந்துட்டா பாடம் நடத்துறதை பார்க்குறானோ இல்லையோ, பாடம் நடத்துறதை எழுதுறானோ இல்லையோ, ஒரு பெரிய நோட்டை வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருப்பான். 1000 என்ன எழுதுவான்? 1000 எழுதுவான். அதை சொல்கிறதுக்கு நமக்கு ஆமாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு வைங்களேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு எத்தனை எழுதுவான்? புரிஞ்சிருச்சிங்களாம்மா நான் என்ன சொல்கிறேன்னு? அடிக்கடி நான் சொல்லுவேன், பொய்யான தெய்வம் ஆனால் மெய்யான ஆராதனை. இங்கே மெய்யான தெய்வம் ஆனால் நம்மளோ பொய்யான ஆராதனை. அங்கே தெய்வம் பொய், ஆனால் அவங்க ஆராதிக்கிற ஆராதனை எப்படி இருக்கு? மெய். மூக்கை குத்துறாங்க, வாயை குத்துறாங்க, ஓட்டை போட்டுக்கிறாங்க, முதுகை குத்துறாங்க, அவ்வளவு குத்தியும் அழகெல்லாம் போட்டு எல்லாம் எடுத்தும் போகிறாங்க, அவ்வளவு பக்தியா போறாங்க. ஆனா தெய்வம் பொய். ஆனா இங்கேயோ இந்த தேவ ஆலயத்திற்கு வருகிற நாம், தெய்வம் அவர் மெய்யான தெய்வம். ஆனா அந்த மெய்யான தெய்வத்துக்கு நாம் செய்கிற ஆராதனை எப்படி இருக்கு? அந்த ஆராதனை மெய்யா இருக்கா? அப்படியானால் அந்த அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இவைகளை எழுதணுமா? எவைகளை எழுதணும் தெரியுமா? அவர் என் வாழ்க்கையில் எனக்கு முன்னாக இருக்கிற துயரங்கள் எல்லாவற்றையும் அவர் நான் துதித்து பாடுவதற்காக என்னை அழைத்திருக்கிறதுனால என் வாழ்க்கையில் அவர் சகலத்தையும் புதிதாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை வலது கையை மாத்திரம் உயர்த்தி சொல்லுங்க, இயேசுப்பா உங்களை நாங்கள் நம்புகிறோம், உங்கள் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை என்னோடு பேசுகிறீர். என்னன்னு பேசுகிறார் தெரியுமா? உன் வாழ்க்கையில்
சகலத்தையும் நான் புதிதாக்குவேன். அப்படின்னா அம்மா அப்பா, ஒன்று விடாமல் எதெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் சகலத்தையும் புதிதாய் மாற்றுகிறவர். ஏன்னா அவருக்கு உன்னை கொண்டு செய்ய வேண்டிய நோக்கம் பெருசு. அந்த நோக்கம் பெருசா இருக்கிறதுனால நீங்க ரொம்ப முக்கியமானவங்க. இன்னொரு சமாதானமான காரியம் சொல்லட்டுமா? நீங்க எவ்வளவு விசேஷமானவங்க. ஏன் இப்படிப்பட்ட நல்ல ஜீவனுள்ள நடைமுறைப்படுத்த போகிற வார்த்தையை உங்களோடு பேசிட்டு இருக்கிறார்னா, இங்கே இருக்கிற நீங்களும் இந்த செய்தியை கேட்கிற, நேரலையில் பார்க்கிற, யூடியூபோ அல்லது எந்த மீடியாவின் வாயிலாக பார்க்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னை அவர் குறைந்தது 50 லட்சம் மக்களை விட அதிகம் நேசிக்கிறார். அதுதான் சத்தியம். எத்தனை பேரை விட? அப்படின்னா மற்றவங்கள நேசிக்கலையா அப்படின்னு கேட்காதீங்க. என்ன அவர் எப்படி நேசிக்கிறார்னா, எனக்கு பக்கத்தில் இருக்கிற, என்னை சுற்றி இருக்கிற 50 லட்சம் மக்களை விட என் தேவன் என்னை அதிகம் நேசிக்கிறார். அதனால தான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்ன கேட்கிற தேவ ஜனமே, இந்த உலகத்தை உண்டாக்கினவரின் கர்த்தராகிய தேவன், சந்தேகமே இல்லை. உன்னையும் என்னையும் இந்த உலகத்தின் அத்தனை ஜனங்களையும் உருவாக்கி இருக்கிறவர் இயேசு, நம்முடைய தெய்வம். அதில் சந்தேகமே இல்லை. எல்லாரையும் அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். ஆனா அவரை ஆராதிக்கிற உனக்கும் எனக்கும் மாத்திரம் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? நான் அவரால் உண்டாக்கப்பட்டவன் மாத்திரம் அல்ல, நான் அவரால் உண்டாக்கப்பட்டவள் மாத்திரம் அல்ல. அப்படி அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிற ஜனமாய் இருக்கிற நான், அந்த உண்டாக்கப்பட்டிருக்கிற ஜனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு, ஓ ஹalleluya, அவருடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் நம்ம விசேஷமானவங்க. அதனால தான் மற்றவங்கள பார்க்கும்போது என்ன சொல்றோம்னா, ஐயோ அவங்களுக்கு எல்லாம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், பின்னணி இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளை இல்லை, அவருடைய பிள்ளைகள் அல்ல. ஆனால் நமக்கு என்ன விசேஷம் தெரியுமா? அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. அப்படின்னா என்ன தெரியுமா? உண்டாக்கப்பட்டதோட இல்லைங்க, உண்டாக்கப்பட்டிருக்கிற நாம மாத்திரம் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு விலைக்கிரயமாய் வாங்கி இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லி, ஆண்டவரே என்னை உருவாக்கினது நீர் தான், ஆனால் அதோடு விடாமல் எனக்கு ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பை கொடுத்துருக்குறீங்களேப்பா, மனம் திரும்புதலை கொடுத்துருக்குறீங்களேப்பா, அதெல்லாம் தாண்டி உங்கள் பிள்ளைங்கிற அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறீங்களேப்பா. அதுதான் நமக்கு விசேஷம். அதனால தான் நாம் விசேஷமானவர்கள். ஆமேன் சொல்லுங்களேன். இந்த சமாதானத்தின்படி இந்த வார்த்தையை நீங்கள் ஆழமாக எடுத்துக்கொள்வீர்களானால், சுதந்திரித்துக் கொள்வீர்களானால், இன்றைக்கு நம்பிக்கையோடு சொல்லட்டும், இந்த ராத்திரி உங்க வீட்டில் உங்களுடைய உறக்கம் இதுவரை இல்லாத ஒரு உறக்கமாக மாறும். இன்னும் சொல்ல போனா சிலர்லாம் பார்க்கிற அநேகருடைய வாழ்க்கையில உறக்கமும் இல்லை, மரண பயம். உறக்கம் அப்படி உறங்கினாலும் அந்த உறக்கம் மரண பயம். அதை தாண்டி கண்ட சொப்பனெல்லாம் வந்துட்டு இருக்குல்ல. நம்பிக்கையோட சொல்லுகிறேன், இந்த ராத்திரி இதுவரை இல்லாத ஒரு உறக்கம் உனக்கு மாறும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். மரண பயமா அல்லது வேறு விதமான என்ன சொல்றது கனவுகள், சொப்பனங்களா சொல்ல முடியாது. அநேகர் இதுல சொல்லுவீங்க, கேட்டா என்ன சொல்லுவீங்க தெரியுமா? பாம்பெல்லாம் பார்க்குறேங்க, பாம்பா வருதுன்னு. சொல்லட்டும், சகலத்தையும் என் தேவன் புதிதாய் மாக்குவார். எப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது, ஆனால் நடக்கும். எப்படி என்று கேட்டால் எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, ஆனால் நடக்கும். ஏன்னா அதற்கு பெயர்தான் அற்புதம், அதற்கு பெயர்தான் அதிசயம். அப்படி அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர் தான் இந்த பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்தாவியாகிய திரியேக தெய்வம். ஹல்லேலூயா. என்ன கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த வசனத்தோடு முடிவு அல்ல. இவைகளை எல்லாம் செய்கிற தேவன் உங்ககிட்ட இருந்து 2 விஷயத்தை எதிர்பார்க்கிறார்.
அந்த 2 எதிர்பார்ப்புகளை ஆசீர்வாதங்களோடு அவர் சொல்லி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அதாவது அவர் சகலத்தையும் புதிதாக்குவார், அதை நம்ப சொல்லிட்டாரு, அது சத்தியம்னு சொல்லிட்டாரு, அதுக்கும் மேலேயும் உன்னால நம்ப முடியலன்னா எழுதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்ன தெய்வம் எல்லாவற்றையும் செய்வது உண்மை, சத்தியம். ஆமென் சொல்லுங்க. ஆனால் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதே வேதத்தில் இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயாவினுடைய புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனம். தெரிந்த வேத பகுதி, அநேக முறை நம்ம அதை வாசிச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை பார்க்குறது எனக்கு ஒரு பெரிய சமாதானம். என்ன தெரியுமா? எல்லாரும் பைபிள் எடுக்கிறீங்க, திறக்கிறீங்க, பைபிளை வாசிக்கிறீங்க, அதுதான் பெரிய சமாதானம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். கவனிங்க, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச் பாஸ்டம்மா. மீண்டுமாக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். பாஸ்டம்மாவுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். முதலாவது என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்போடு பார்த்துருக்கிறது 2 விஷயத்தில். முதலாவது என்னன்னா, காத்திருப்பு. வாயை திறந்து சொல்லுங்க. அம்மா, நீங்கள் எனக்கு அம்மா தான், அதனால தான். வாயை திறந்து சொல்லுங்களேன். காத்திருப்பு. இல்லை, இந்த வலது கையை இப்படி உயர்த்தி சொல்லுங்க. காத்திருப்பு. சிறையிருப்பு இல்லை, உள்ளிருப்பு அல்ல. அந்த உள்ளிருப்பு போராட்டம்னு சொல்லுவாங்கல்ல, என் மனோன்னே நம்ம ஊரில், அது இல்லை. இங்கே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காத்திருப்பு. முதலாவது காரியம் காத்திருப்பு. அப்படின்னா என்னன்னு தெரியணும் நமக்கு. காத்திருப்புன்னு சொல்லியிருக்காரு. காத்திருப்புன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணுமா வேணாமா? அப்படின்னு பார்த்தா என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம ஞாயிறு கூட்டம் மட்டும் இல்லை, இந்த ஷாலோம் இவாஞ்சலிக்கல் சர்ச்சில் என்னென்ன கூட்டம், என்னென்ன ஒரு ஆராதனை, என்னென்ன ஒரு ஜெபம்னு சொன்னாலும், எவ்வளவு வேலை இருந்தாலும், அந்த வேலைகளின் மத்தியிலே செவுத்தில் அடித்த பந்து மாதிரி வந்து நிற்கிறாங்கல்ல, செவுத்தில் அடித்த பந்து மாதிரி ஆண்டவருக்காக முதன்மை பாராட்டி நிற்கிறாங்கல்ல, அதற்கு பெயர் வந்து காத்திருப்பு. என்னது? அதுதான் காத்திருப்பு. புரிஞ்சிருச்சுங்களா காத்திருப்புன்னா என்னன்னு? இப்போ கவனிங்க, இந்த வாசித்த வசனத்தில் கொஞ்சம் நான் விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அங்கே கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களாம்? புது பெலன். சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி. புது பெலன் அடைகிறார்கள். என்ன பெலனுங்க? அதே மாதிரி புது பெலன் அடைகிறாங்கன்னு சொன்னாலும் அங்கே ஒரு பறவையை சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு பறவை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பறவை என்ன பறவை? கழுகு. என்ன கவனிங்க, கழுகு பார்த்துருக்கீங்களா? இந்த கழுகு எவ்வளோ உயரத்தில் பறக்கும்? எனக்கு தெரிஞ்சு வானத்திற்கு கீழே தான். வானத்திற்கு தாண்ட முடியாது. வானத்திற்கு கீழ் அளவுக்கு பறக்கிற ஒரு உயர்ந்த அளவில் பறக்கிற பறவை எதுன்னா கழுகு. இங்கே கவனிங்க, இந்த கழுகு அவ்வளவு தூரம் பறக்கிற கழுகு, அதனுடைய கெப்பாசிட்டி, அதனுடைய காரியங்கள், அதனுடைய குணாதிசயங்கள்லாம் என்னென்னா, ஒரு கழுகு அவ்வளவு தூரம் பறக்கிற கழுகுக்கு வந்து பார்வை கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தூரம் பார்க்குமா. ஒரு கழுகு எவ்வளோ பார்க்கும்? 9 கிலோமீட்டர் தூரம். அதே மாதிரி அதனுடைய வெயிட்டு தூக்குற கெப்பாசிட்டி எவ்வளோ தெரியுமா? அது எவ்வளோ வெயிட்டு தூக்குனா, குறைஞ்சது 12லேருந்து 15 கிலோவை தூக்கும். எவ்வளோ வெயிட்டு தூக்கும்? 12லேருந்து 15 கிலோ வெயிட்டு தூக்கும். அதனுடைய பார்வை எவ்வளோ தூரம்? 9 கிலோமீட்டர் தூரம்னா பார்த்துக்கங்களேன். அப்படிப்பட்ட ஒரு பறவையாகிய இந்த கழுகு பறந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு நேரம் வரும்போது அந்த கழுகு அப்படியே பொத்துன்னு வந்து ஏதோ ஒரு பாறையோ இல்லை ஏதோ ஒரு மண்ணோ ஒரு காடோ ஏதோ ஒரு இடத்துல பொத்துன்னு என்ன பண்ணிடும்னா வந்து விழுந்துடும். ஏன் தெரியுமா?
அதுக்கு மேலே அதால் பறக்கவும் முடியாது. அதுக்கு மேலே அதனுடைய பார்வையும் இல்லாமல் போய், பார்வை போய், தன்னுடைய அழகு இருக்குல்ல, அந்த மூக்கு அழகு போய், இறகுகள் எல்லாம் போய், அதை விட என்ன கொடுமை தெரியுமா, அந்த வலியை அதால் தாங்க முடியாத அளவுக்கு அது என்ன பண்ணுன்னா, இந்த வலியோடு நான் ஏன் இனி வாழணும், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையோடு நான் ஏன் வாழணும்னு சொல்லி தன்னையத்தானே அது என்ன பண்ணிக்கும்னா அழித்துக்கும், பிச்சுக்கும், என்னென்னவோ பண்ணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா, என்னெல்லாம் செஞ்சாலும், அது என்னெல்லாம் தனக்கு எதிரான காரியங்கள், வலி நிமித்தமாக, வேதனை நிமித்தமாக, பாடுகளின் நிமித்தமாக, நிந்தையின் நிமித்தமாக, அவமானத்தின் நிமித்தமாக என்னெல்லாம் வந்தாலும் அது சாகாது. ஓ ஹல்லேலூயா. அது என்ன ஆகாது? மரணம் வராது. மாறாக என்ன தெரியுமா நடக்கும்? அந்த வலி, அந்த பாடு, அந்த நிந்தை, அந்த அவமானம் அல்லது அந்த குறிப்பிட்ட வேதனையுள்ள நேரத்தில் அதனோடு கூட, அந்த பாடுகளோடு தன்னை அழித்து கொண்டாலும் கூட, படிப்படியாக அந்த காத்திருக்கிற நேரத்தில் அதுக்கு புதிய புதிய இறகுகள் முளைக்கும். அதுக்கு பிறகு அதே மாதிரி அதுக்கு பார்வை வரும். அந்த விழுந்து போன மூக்கு இருக்குல்ல, அழகு, அது வரும். இதெல்லாம் வந்த பிறகு அந்த பறவையை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த பறவை எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, முன்பு 9 கிலோமீட்டர் தான் பார்வை அதற்கு உண்டானது இருந்துச்சு. இப்போ அது குறைஞ்சது 18 கிலோமீட்டர் தூரம் பார்க்கும். அதை விட முதல்ல 15 கிலோ தான் வெயிட்டு தூக்கும், இப்போ குறைஞ்சது 40 கிலோ வரைக்கும் அது தூக்கும், 45 கிலோ வரைக்கும் அது தூக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, சில நேரத்தில் பிள்ளைங்களை தூக்கிட்டு போகிறது, பெரிய ஆடெல்லாம் தூக்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? இப்போ பாருங்கள், முன்பு இருந்த 9 கிலோமீட்டர் பார்வை இப்போ 18 கிலோமீட்டர். முன்பு இருந்த பெலன் 15 கிலோங்கிறது இப்போ 45 கிலோ. அதே மாதிரி முன்பு இருந்ததான இறகுகள் இல்லை, வித்தியாசமாக, இன்னும் சொல்ல போனால் அதை பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும், ஜைஜாண்டிக்காக இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில் எல்லாம் வந்து அந்த காத்திருக்கிற நேரத்தில், அந்த பீரியடில் என்ன ஆகும்னா, எல்லாம் வந்துட்டு அதுக்கு பிறகு அது எழும்பும். பாருங்க, முன்பு பறந்தது வானத்துக்கு கீழே, இப்போ வானத்தையும் கடந்து உலாவுக்கு போகுமா. எங்கே பறக்கும்? உலா. அதுக்கு அளவே இல்லை. அது போகிற உயரத்திற்கு என்ன இல்லை? அளவு இல்லை. இன்னொன்று கடைசியாக இது மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். அது கழுகு தான் பாடுபட்டு மாறி இப்படி ஆயிடுச்சுல்ல. இந்த நிலைமைக்கு பிறகு இது பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பறவைக்கு பேர் என்ன தெரியுமா? கழுகு கிடையாது. இந்த பெலன், இந்த பார்வை, இந்த வசீகரமான தோற்றம், இந்த எல்லா விதமான ஆளுமையோடு அது எழும்பும்போது அதுக்கு பெயர் ராஜாளி அப்படின்னு மாறிடும். என்னாலி? ராஜாளின்னு பறவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜாளின்னு ஒரு பறவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலைன்னா போய் சர்ச் பண்ணி பாருங்க. ராஜாளி என்கிற பறவை பிறப்பு ராஜாளி அல்ல. ராஜாளிங்கிற ஒரு பறவை பிறப்பு ராஜாளிங்கிற பறவை கிடையாதுங்க. ஒரு கழுகு இந்த மாற்றத்திற்கு பிற்பாடு எழும்புகிற அந்த எழும்புதலுக்கு பெயர் தான், அந்த எழும்புகிற பறவையினுடைய பெயர் தான் ராஜாளி. என்ன கேட்குற தேவஜனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, என்ன விதமான காரியத்தில் நீங்கள் நடந்தாலும் சரி, தேவ திட்டத்தின்படி காத்திருங்க. உங்களையும் என் தேவன் என்ன தெரியுமா பண்ணுவார்? ராஜாளியாய் மாற்றுவார். என்னவா மாற்றுவாருங்க? அதுக்கு பிறகு நீங்கள் கழுகு கிடையாது. முன்பு ஒரு அளவு தான். ஆனால் அந்த ப்ராசஸிங்க்கு பிறகு, அந்த காத்திருப்புக்கு பிறகு என்ன நடக்குது? அது ராஜாளியாய் மாறுது.
மட்டும் இல்லாமல் அந்த காரியத்தை தான் ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறது இல்லை, ஊழியம் 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 ஊழியம்னு செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது கிடையாது. எப்பா பாரு நான் பிஸி பிஸி பிஸி, அது கிடையாது. காத்திருக்கணும். சில காலம், சில நேரம் காத்திருக்கும் பொழுது என்ன தெரியுமா ஆண்டவர் கொடுக்கிறாரு, நமக்கும் உனக்கும் அவர் ஒரு புதிய பலனை கொடுக்கிறார். ஏன் புதிய பலன் தேவை தெரியுமா? நம்ம பலவீனமானவங்க, பலவீனமா இருக்கிறதுனால தான் கர்த்தரே என்ன பார்த்து சொல்றாரு, காத்திரு மகனே, ஓடிக்கொண்டே இருக்கிறது இல்லை, சற்று காத்திருந்து, சற்று பொறுத்து, சற்று இளைப்பாரி விட்டு எழும்பு. அந்த எழும்புறது நீ கிடையாது, அந்த எழும்புறது தான் ராஜாளி. அல்லேலூயா. இப்போ வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருக்காக காத்திருக்கும் போது காத்திருப்பது என் வேலை, புதிய பலனை கொடுப்பது என் தேவனுடைய வேலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன்னு சொல்ல முடியுமா? அப்போ பாருங்க, இதுக்கு மேலேயும் உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தில் உங்களை அவர் பைபாஸ் பண்ண மாட்டார். அவருக்கு பைபாஸ் பண்ணவே தெரியாது. 139 சங்கீதம் வாசிக்க வேண்டாம், 16, 17, 18, 14 என்ன சொல்லுது? நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டவன். I am a creation of unique. நான் யாருங்க? ஆமாம், லோகேஷ்ங்கிற பிரதர் மாதிரி மனோ கிடையாது. அதே மாதிரி மனோ பிரதர் மாதிரி லோகேஷ் பிரதர் கிடையாது. தாய் மாதிரி நான் கிடையாது, என்ன மாதிரி பாஸ்டர்மா கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் வித்தியாசம். அதே மாதிரி ஷெப்பர்ட் பீட்டர் ரவீந்திரன் என்று சொன்னால் அவரை மாதிரி நான் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூனிக், ஒரு பிரத்யேகமான படைப்பாய் உன்னை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அதனால தான் தாய் உருவாகிறதுக்கு முன்னாடி இல்லை, வசனத்தின்படி பார்க்கணும். இன்னைக்கு அநேக பாடல் வர்றதை கூட பாடுறதுக்கு பயமாக இருக்குது. தாய் உருவாக்கி வளர்ந்து அவங்க கர்ப்பம் தரித்தா தானே நம்ம பாட்டை பாட முடியும். அப்படி இருக்கும்போது இந்த கர்ப்பத்தில் வர்ற நான் என் தாய் உருவாவதற்கு முன்பாகவே நான் என்னை என் கருவை பார்த்தாருன்னு சொன்னால் அது வந்து உபதேச குழப்பம். அது கிடையாது. என் தாயின் வயிற்றில் நான் உருவான போதே அவருடைய கண்கள் என்னை கண்டது. ஹல்லேலூயா. அவருடைய புஸ்தகத்தில் என்னுடைய எலும்புகள் உருவாக்கப்படுகிறத கூட அவர் புஸ்தகத்தில் எழுதிருச்சான். என்ன கேட்குற தேவஜனமே, எல்லாம் புதிதாய் மாற்றுகிற தேவன் உன்னிடத்தில் கேட்கிற முதலாவது காரியம் காத்திருப்பு. எந்த சூழ்நிலையிலையும் நீ காத்திருந்தால் மாத்திரம் போதும். உனக்கான புதிய பலனை கொடுப்பது அவருடைய வேலை, அதை அவர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, சங்கீதங்களின் புஸ்தகத்துக்கு வாங்க. அதே 40ஆம் சங்கீதத்தின் 1வது வசனமும் 3வது வசனமும். சங்கீதம் 40 1ஆம் வசனமும் அதற்கு பிறகு 3ஆம் வசனத்தையும் வாசிக்க நாம் கேட்போம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். சங்கீதக்காரனாகிய தாவீது இங்க என்ன சொல்றார் தெரியுமா? நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஓ ஹல்லேலூயா. என் கூப்பிடுதலை கேட்டார். 3ஆம் வசனம். பயங்கரமான குழியிலும், பாருங்க, சொல்லுங்க, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி. அல்லேலூயா. பவர்ஃபுல். என் கால்களை எங்க நிப்பாட்டுறாருங்க? கன்மலையின் மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. நான் நின்னா மாத்திரம் போதாது, நான் ஆடிடக்கூடாதுன்னு சொல்லி என்னை ஸ்ட்ராங்கா உறுதியா நிறுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை. இவ்வளவு செஞ்சுட்டு தான் அவரை துதிக்கிறதுக்கு ஏற்ற புதுப்பாட்டை அவர் கொடுக்கிறார். அவர் என் வாயிலே கொடுத்தார். அதுக்கு பிறகுதான் என் வாயில என்ன கொடுக்கிறாரு? அவரை துதிக்கிற புதுப்பாட்டை. இப்போ என்னங்கிற இந்த விளக்கத்தையும் கொடுக்க போகிறேன். அங்க காத்திருக்கணும்னு பார்த்தோம். அப்ப காத்திருக்கும் போது புது பலனை கொடுத்து அனுப்பி விடுகிறார். ஆனால் இரண்டாவது, அதே பிதாவாகிய தேவன் நம்மை பார்த்து, உன்னை பார்த்து கேட்கிறார், காத்திருப்பாயானால் உனக்கு புது பலன் கொடுத்து அனுப்பி விடுவேன். ஆனால் இங்கேயோ
பொறுமையோடு நீ காத்திருப்பாயானால், எப்படி? பொறுமையோடு காத்திருப்பாயானால் உனக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அத்தனை இருந்தாலும் அதில் கடைசி தாங்க ரொம்ப வல்லமையான வார்த்தை. என்ன தெரியுமா? நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை என் நாவிலே. அதுக்கு பிறகுதான் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என்ன கேட்குற தேவஜனமே, தேவாலயத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ரொம்ப ஆழமாக பேசி கொண்டிருக்கிறார். இது ரொம்ப சத்தியம் என்று சொல்லுகிற அந்த அடிப்படையிலே சாதாரணமான வார்த்தை தான். ஆனால் இதற்கான ஆசீர்வாதங்களும் இதற்கான நடைமுறைகளும் மிகவும் பெருசு. இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்துட்டோம்னா எந்த நேரத்துலையும் பழைய பாட்டை தான் பாடுறோம். எதை கேட்டாலும் தோல்வியவே பேசுகிறோம். எதை காரியத்தை ஜெபம் பண்ணி அனுப்புனாலும் எதிர்மறையாய் தான் எடுத்துக்கொள்ளுகிறோம். நேர்மறையே வரமாட்டேங்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஏன் உனக்கு பழைய பாட்டு, ஏன் உன் நிலைமை இப்படியே இருக்குன்னா, ஏன் புது பாட்டு வரலன்னா, காத்திருக்கிற பிரச்சனை இல்லை, பொறுமையோடு காத்திருக்கணும். இரண்டாவது எதோட காத்திருக்கணும்? வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. காத்திருப்பேன் ஆனால் புது பலன், ஆனால் பொறுமையோடு காத்திருப்பேன் ஆனால் புது பாட்டு. காத்திருக்கிறவங்களுக்கு புது பலன், ஆனால் பொறுமையோடு காத்திருக்கிறவங்களுக்கு புது பாட்டு. அப்போ புது பாட்டு வேணுமா வேண்டாமா? வேணும். புது பாட்டு பாடுறதுக்காகத்தானங்க அவர் நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. இப்போ கவனிங்க, பொறுமையோடு காத்திருப்பு. எதோட காத்திருப்பு? ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டாரு, அவர்கிட்ட சொன்னார், குறிப்பிட்ட காலம் வரும், உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஒரு மகனை கொடுப்பேன். அந்த மகனுக்கு பேர் என்ன? ஈசாக்கு நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் இந்த ஆபிரகாம் என்ன பண்ணார்? இடையில மனைவியினுடைய சொல்லை கேட்டு சின்னதாக ஒரு குறுக்கு வழி, அதுவும் தேவ திட்டம்னு தான் அப்படி உள்ள, ஆனால் அது தேவ திட்டத்துக்குள்ளே இருந்தாலும் அது அலைன்மெண்ட் இல்லை, அது இன்னொரு பக்கத்தில் போகும். 360 டிகிரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. என்ன பண்ணார்? மனைவியினுடைய சொல்ல கேட்டு எகிப்திலிருந்து வரும்போது இவருக்கு கிடைக்கப்பட்ட அநேக ஆசீர்வாதங்கள், ஆஸ்திகள், காரியங்களில் ஒரு பெண்ணு தான், வேலைக்கார பெண்ணு தான். யாரு? ஆகார். இப்போ இந்த வேலைக்கார பெண்ணாக இருந்த ஒரு சாதாரண பெண்ணை என்னவா மாற்றிட்டாங்க? அவருக்கு மனைவியாக மாற்றிட்டாங்க. இந்த மனைவியாக ஆனதுனால இப்போ யார் பிறக்கிறா? இஸ்மவேல் பிறக்கிறாங்க. இப்போ கவனிங்க, முறைப்படி பார்த்தா இந்த இஸ்மவேல் தான் ஆபிரகாமுக்கு முதல் பையன், அப்படின்னா சிரேஷ்ட புத்திரன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க, சாதாரண விஷயம் இல்லை. முதல் கற்ப பிறப்பு யார் அவங்களுக்கு? அந்த குடும்பத்துக்கு இஸ்மவேல். ஆனால் இந்த இஸ்மவேல் பிறந்து வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்படி வருஷங்கள் ஆகி கொண்டிருக்கும்போது ஆண்டவர் ஏற்கனவே வார்த்தையின்படி, வாக்கு தத்தத்தின்படி சொன்னாரே, அந்த ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? பிறக்கிறார். இப்போ ஈசாக்கு பிறந்த உடனே ஆண்டவர் தன்னுடைய மனைவியாகிய சாராளின் மூலமாக பேசி இந்த மூத்த பையனையும் அந்த மூத்த பையனுடைய தாய் என்ன ஆயிட்டாங்க? போயிட்டாங்க. இப்போ எனக்கு குறிப்பு அது இல்லை. பாருங்க, ஆண்டவர் பொறுமையோட காத்திருன்னு மாத்திரம்தான் ஆபிரகாம் கிட்ட என்ன சொன்னாங்க? பேசினார். ஆனால் இந்த பொறுமையோட காத்திருக்க வேண்டிய ஆபிரகாம் கொஞ்சம் அவசரப்பட்டதுனால என்ன வந்துருச்சு? இஸ்மவேல் வந்து விட்டது. சுருக்கமாக சொல்லட்டுமா? இன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பொறுமை இல்லாத காரியத்தினால சில இஸ்மவேலை நீங்கள் பெற்று வச்சிருக்கிறீங்க. எதை பெற்று வச்சிருக்கிறோம்?
ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? இப்போவும் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் மேலே இருக்கிற பாசத்தினால இஸ்மவேல் வந்துருச்சா, வேதனையோடையா, கவலையோடையா? கவலைப்பட வேண்டாம், அந்த இஸ்மவேலையும் நான் பார்த்து கொள்வேன். இஸ்மவேலையும் நான் பார்த்து கொள்வேன். நீயும் உனக்கான ஈசாக்கை குறித்து கரிசனையாயிரு. எதை குறித்து? அதனால் உங்கள் வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பெற்று வச்சிருக்கிற இஸ்மவேலர்கள் இருப்பார்களானால் அதை பற்றி கவலை வேண்டாம். இஸ்மவேலை கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ உனக்கான ஈசாக்கை குறித்து கரிசனையோட பொறுமையோடு காத்துரு. ஆமென் சொல்லுங்க. இப்போ என்ன தெரியுமா குறிப்பு? அவசரப்பட்டா இஸ்மவேல், அவசரப்பட்டா இஸ்மவேல். அப்போ பொறுமையா இருந்தா ஈசாக்கு. சத்தம் வைத்து சொல்லுங்க. அவசரப்பட்டா இஸ்மவேலு, பொறுமையா இருந்தா ஈசாக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா? அவசரப்பட்டா இஸ்மவேல்னு சொல்றது மாம்சம். எதை குறிக்குதுங்க? ஃப்ளஷ், மாம்சம். எவ்வளவு ஜோம் பண்ணி சொன்னாலும் வீட்டில் போய் பிரச்சனை, அதை இதை பண்ணிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பாஸ்டர்கிட்ட என்ன தான் பண்ணுறாங்க? அவரும் சொல்லுவார், ஏம்மா கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தா என்னம்மா, கொஞ்சம் பொறுமையாக. இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது. நீங்களா இருந்தாலும் பொறுமையாக இருக்க மாட்டீங்க. அப்படிதான் என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். அப்போ அந்த 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 வார்த்தைக்கு, அந்த பொறுமை இல்லாததுக்கு பெயர் என்ன தெரியுமா? மாம்சம். என்னதுங்க? என்ன கேட்குற தேவ பிள்ளையே, உனக்குள்ளேயும் மாம்சம் இல்லைன்னு சொல்லல, இருக்கு. ஆனால் அந்த மாம்சத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? குறைக்க சொல்லுகிறார். அந்த மாம்சத்தை இறக்கிட்டு உனக்குள்ளே நான் ஊற்றி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை எழுப்பு. எழுப்ப வேண்டியது எது? பரிசுத்த ஆவியானவர். அப்போ பொறுமையா இருந்தா ஈசாக்கு, அவசரப்பட்டா இஸ்மவேல். அப்போ பொறுமையா இருக்கிற ஈசாக்குக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அதற்கு பெயர் தான் பரிசுத்த ஆவியானுடைய நடத்திப்பு வேலை. இப்போ உங்க கையை உயர்த்தி நான் சொல்றது அப்படி சொல்றீங்களா? அப்படி இந்த கையை எப்படி எடுங்க. பரிசுத்த ஆவி உயர உயர, இன்னொரு முறை சொல்லுங்க. பரிசுத்த ஆவி உயர உயர எனக்குள் இருக்கிற மாம்சம் குறைந்து விடும். இன்னொரு முறை சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற மாம்சம் குறைந்து விடும். இன்னொரு முறை அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவி உயர உயர. இன்னொரு முறை சொல்லுங்க. பரிசுத்த ஆவி உயர உயர எனக்குள்ள இருக்கிற மாம்சம் குறைந்து விடும். இப்போ அப்படியே கையை வச்சு இப்படி சொல்லுங்களேன். எனக்குள்ள இருக்கிற மாம்சம் உயர உயர. இன்னொரு முறை சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற மாம்சம் உயர 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 உயர. பரிசுத்த ஆவி. அவ்வளவுதான். இதான் சிம்பிள். இதுதான் சிம்பிள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பொறுமையா இருக்கிறதுக்கு பேர் தான் ஈசாக்கு. மீண்டும் சொல்லட்டும், எத்தனை இஸ்மவேலை நீ பெத்து வச்சிருந்தாலும் கவலைப்படாத, அதை என் தேவன் பார்த்து கொள்வார். ஆனால் நீ உன் வாழ்க்கையில் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஈசாக்கு வர வேண்டும், ஈசாக்கு வந்தே ஆக வேண்டும் என்பதுதான் உனக்கு கரிசனையா இருக்கணும். ஆகவே உனக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற ஈசாக்கை கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு என்னதான் முக்கியம்? பொறுமையோட காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோட காத்திருக்கணும். நாங்கள் அங்கே ஒரு சில ஊழியங்கள்லாம் செய்கிறோம். அந்த ஒரு சில ஊழியங்களில் ரொம்ப முக்கியமான ஊழியம், அந்த திருச்சியிலே சிறைச்சாலை ஊழியமும் செய்கிறோம், பிரிசன் மினிஸ்ட்ரி. அப்போ 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த பிரிசன் மினிஸ்ட்ரிக்கு நாங்கள் போகும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா குற்றவாளிகளும் கைதிகளும் தானே. அவங்கள சந்திக்கிறது கடினம். அப்படி சந்திக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடச்சி போகும்போது அவங்களெல்லாம் நாங்கள் விசாரிப்போம், பேசுவோம். அதில் எல்லாரையும் பார்த்தா அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அவ்வளோ நீட்டாக இருப்பாங்க. அப்புறம் விசாரிக்கும் போது தான், நீங்கள் என்னங்க செஞ்சீங்கன்னா, நான் கொலை பண்ணிட்டேன்னு வரும். என்ன பண்ணிட்டேன்? நான் அவரை பார்த்து கேட்கேன், ஏங்க உங்களுக்கும் கொலைக்கும் சம்மந்தமே இல்லை, உங்கள் முகத்தை பார்த்தா கொலை பண்ணுற மாதிரியே இல்லையேங்க, என்னங்க சொல்கிறீங்கன்னா, ஆமாங்க
அப்புறம் எப்படி தாங்க கொலை பண்ணீங்க, என்ன தாங்க நடந்துச்சுன்னா, நான் ஒரு காரியம் பேசிக்கிட்டே இருந்தேன், பேசிக்கிட்டு இருக்கும்போது என் கையில் கத்தி தான் இருந்துச்சு, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்ததுனால அந்த பொறுமை எனக்கு போயிருச்சா, இப்படி வச்சது தான் எனக்கு தெரியுங்க, அவங்க செத்துட்டாங்கங்க, எனக்கே தெரியாதுங்க, இப்படி வச்சது தான். சில பேர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அவங்க நல்லதுக்குத்தான் சொன்னேன், அவங்க நல்லா இருக்கிறதுக்கு தான் சொன்னேன், அவங்க நல்லா இருக்கணும்னு உனக்கு என்ன அவசியம், அவங்க நல்லா இருக்கிறதுக்கு தான் சொன்னேங்கிறதுக்கு நீ யாரு? வந்த இந்த 2-3 நாளும் ஷெப்பர்ட், பீட்டர், ரவீந்திரன் பாஸ்டர் அவங்க என்கிட்ட பேசுறதெல்லாம் இதுதான். உங்களுக்கு என்ன ஆண்டவர் சொன்னார் அதை செய்யுங்க, உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை பண்ணுவோம். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு இல்லைங்கிறத நீங்க ஏன் செய்யறீங்க, அது சமாதான குறைவு. என்ன கேட்கிற தேவ ஜனமே, பொறுமையோடு காத்திருப்போமானால், பொறுமையோடு காத்திருப்போமானால் அவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? புதுப்பாட்டு. யார் புதுப்பாட்டை பாடுவாங்க தெரியுமா? தலை தொங்கி இருக்கிறவங்க இல்லை, தலை நிமிர்ந்தவங்க தான் புதுப்பாட்டை பாட முடியும். ஜெயிக்கிறவங்க பாடுறது தான் புதுப்பாட்டு. ஆமென் சொல்லுங்களேன். என்ன கேட்குற தேவஜனமே, இதோ இந்த சாயங்காலம் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறது. மகளே, மகனே, உனக்கு முன்னால் துயரம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை, இருக்குதா, சந்தோஷப்படு. ஆனால் நீ துயரப்படுவதற்காக அல்ல, என் தேவனாகிய கர்த்தரை துதித்து பாடுவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே தான் உன்னை பார்த்து சொல்லுகிறார், சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன், அதின்படி காத்திரு, புது பலனை கொடுத்து அனுப்பிவிடுவார். ஆனால் பொறுமையோடு காத்திருப்பாயானால் உனக்கான ஒரு புது பாட்டை என் தேவன் கொடுப்பார். வாட்டி வதைக்கிற தெய்வம் அல்ல, அவர் உன்னை வாழ வைக்கிற தெய்வம். விட்டு விட்டு போகிற தெய்வம் அல்ல, அவர் உன்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வாட்டி வதைக்கிற தெய்வம் அல்ல, அவர் உன்னை வாழ வைக்கிற தெய்வம். விட்டு விட்டு போகிற தெய்வம் அல்ல, அவர் உன்னை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அதனால தான் இந்த நாளில் ஒரு விசேஷமான தீர்க்க தரிசனம், அதோடு கூட அந்த தீர்க்க தரிசனத்தை நடைமுறைப்படுத்துகிற ஒரு முன்னோட்ட காரியமாக உன்னோடு பேசுகிறார். அதனால் இந்த ராத்திரி உன் வீட்டில், உன் உறக்கத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார், ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். இதோ இந்த நார்வே தேசத்தில் என் நிலைமை இப்படி இருக்கு, என் காரியம் இப்படி இருக்கே, எல்லாவற்றையும் பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஏன்னா அதை எல்லாம் அடையாளத்துக்கு வச்சிருக்கிறனால நீங்க துதித்து பாடினா போதும், நீங்க படப்போகிற அல்லது நீங்க ஃபேஸ் பண்ண போகிற, நீங்க சந்திக்க போகிற துயரங்களை என் தேவன் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்குற தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் காரியங்கள் இப்படி இருக்கா, அவர் உங்களை விடுதலை பண்ணுகிறவராக இருப்பார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தான் அவர் வாட்டி வதைக்கிற தெய்வம் அல்ல, வாழ வைக்கிறவர். என்னை வாழ வச்சிருக்கிறாருங்க, என் வாழ்க்கையை இன்னைக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாருங்க. என்னை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியலாம், பெரிய ராஜ பரம்பரைன்னு இல்லை. என்னுடைய அப்பா அம்மா ஒரு ஊழியக்காரங்களா இருந்தும், 2 பேரும் இருந்தும், நான் ஒரு அநாதை விடுதியில் படித்தேன். அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் படிக்கிற ஒரு இடத்துல படித்தேன். என்னை தவிர எல்லாருக்கும் அப்பா இருக்கிறாங்க, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, ஆனால் எனக்கு மாத்திரம் அப்பாவும் இருக்கிறாங்க அம்மாவும் இருக்கிறாங்க. நான் எங்கே படித்தேன்? விடுதியில். இப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனாலும் எந்த தேசத்துக்கு போகணும்னு நான் நினச்சி ஆசைப்பட்டனோ, ஏன்னா போய் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, எனக்கு சோறு போட்டிருக்காங்களே, இந்த தெய்வத்தை அறிஞ்சதுனால தானே இந்த பணத்தை அனுப்புகிறாங்க, இந்த தெய்வத்தை தெரிஞ்சதுனால தானே இப்படி உதவி செய்கிறாங்களே, அவங்கள பார்க்கணுமேன்னு நினச்சி ஏங்கினேன்.
40 வருஷம் கழித்து இன்றைக்கி இந்த ஐரோப்பாவுக்கு அவருடைய திட்டத்தின்படி கொண்டு வந்திருக்கிறாரு. அங்கே மாத்திரம் இல்லை, எல்லாவற்றையும் விட இந்த ஐக்கியத்தை கர்த்தர் நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இதோ இந்த ஐக்கியத்தின் தலைமைத்துவத்தை குறித்து என் தேவன் ஒரு உலகளாவிய திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள அவரோடு இணைந்து பயணம் செய்யதான் அருமையான ஷெப்பர்ட் பீட்டர் ரவீந்திரன் ஐயா அவர்களோடு பாஸ்டர் சத்யராஜ் அவர்கள் அறிமுகம் கொடுத்திருந்தாலும் தேவ திட்டத்தின்படி என்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதன்படி இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், மாற்றம், முன்னேற்றம் அது எப்படி நடக்கும் என்று தெரியாது, ஆனால் நிச்சயமாய் நடக்கும். அதற்கு பெயர்தான் அற்புதம். எப்படி நடக்கும் என்று தெரியாது, ஆனால் நிச்சயமாய் கிடைக்கும். அதற்கு பெயர்தான் அதிசயம். ஹல்லேலூயா. ஆகவே எவைகளையெல்லாம் குறித்து நீங்கள் கேள்விகளோடு சந்தேகங்களோடு இருக்கிறீர்களோ, மீண்டும் இந்த கடைசி நேரத்தில் ஒரு விசை உங்களை எல்லாம் ஆவி ஆத்தும சரீரத்தை அப்படியே அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுடைய சரீரத்தின் பலவீனங்களை குறித்தோ வியாதிகளை குறித்தோ நீங்கள் ஏக்கத்தோடு கண்ணீரோடு இருப்பீர்களானாலும் அவைகளிலே பழுது நீக்குகிற வேலை இல்லை, ரிப்பேர் பண்ணுற வேலை இல்லை. புதிய உறுப்புகளையும் என் தேவன் கொடுத்து ஒரு புதிய உறுப்புகளையும் வைத்து அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஹல்லேலூயா அற்புதங்களின் நாயகன், அதிசயங்களின் தேவன் என்பதை நிரூபிப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, மீண்டுமாக சொல்லட்டும், இந்த ஐக்கியத்தை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தின்படி நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். அவரோடு சேர்ந்து காத்திருங்க, மிகப்பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், எல்லாரும் என்ன உங்கள் முகத்தை பார்த்தோன்னே என்ன தெரியுமா தெரியுது? காத்திருக்கணும்னு சொன்னீங்க, ஓகே, ஆனால் பொறுமையோடு காத்திருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதில் தான் எங்களுக்கும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. இறுதியாக நான் முடிக்க போகிறேன். காத்திருந்தா புது பலனு, ஆனால் பொறுமையோடு காத்திருந்தா புது பாட்டுன்னோம். ஆனால் அந்த பொறுமையாக தான் இருக்க முடியலன்னு சொல்லுவீங்கன்னா, பொறுமையாக இருக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்குது. பொறுமையாக இருக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்குது. என்ன வழின்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆசையா? பொறுமையாக இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை? ரைட், ஆமேன்னு சொல்லியிருக்கீங்கன்னா அந்த வழியை நான் சொல்லுகிறேன். பொறுமையாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா, பொறுமையாக தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? பொறுமையாக தான், வேறு வழி இல்லை. ஒரு வழி இருக்குது, அது என்ன வழின்னா பொறுமையாக தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? இருந்து மாத்திரம் பாருங்கள், ஆண்டவரோட பிரயாணம் பண்ணுங்கள், ஐக்கியத்தோடு இணைந்து கொள்ளுங்க. இன்றைக்கி இந்த ஐக்கியம் இல்லாததுனால தான் பொறுமை இல்லாமல் இருக்குது, காத்திருப்பு இல்லாமல் இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், பிரியமான தேவனுடைய பிள்ளையே. நல்ல ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஒரு திருச்சபைங்கிற கட்டடத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய போதகர் மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த ஐரோப்பாவில் யாருமே இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரு சாட்சியும் வெளிப்படையான வாழ்வும், அதையும் தாண்டி தேவனுக்கான வைராக்கியமும் நிறைந்த ஒரு தலைவர். ஹல்லேலூயா என்கிறத நான் இங்கேருந்து இந்த பலிபீடத்திலேருந்து ஷேர் பண்ணுறதுல கர்த்தருக்குள்ளே நான் என்னைய வந்து தாழ்த்துக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஜனம் நீங்கள் தான். இந்த சீரை பெற்ற ஜனம்தான் பாக்கியம் உள்ளது. அப்படியானா உங்களுக்கு ஐக்கியத்தோடு இணைந்து கொள்வதற்கு நல்ல போதகராக இல்லை, ஒரு அப்பாவாக, ஒரு மேய்ப்பனாக, அவர்கள் அநேக தேசங்களுக்கும் ஒரு தலைவராக தெரிந்து கொள்ளப்பட்டு மாற்றி தேவனால் இருக்கிறதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவங்க. என்ன கேட்குற தேவஜனமே, மீண்டுமாக சொல்லட்டும், ஒரு நாளும் ஒருபோதும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் காத்திருந்து பொறுமையோடு இருந்து ஐக்கியத்தை பலப்படுத்துங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி மீண்டும் ஒரு விசை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே இந்த ஷாலோம் இவாஞ்சலிக்கல் சர்ச் என்கிற இந்த ஐக்கியத்தை என் தேவன் உபாகமம் 1:11 படி இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் குறைந்தது 1000 மடங்கு உங்களை வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி இந்திய தேசத்தின் ஊழியங்களாக, இந்திய தேசத்தின் எங்களோடு சார்ந்திருக்கிற தோள் கொடுக்கிற மக்கள் யாவரின் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God bless you. Yes, over to our beloved pastor. நன்றி.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பொறுமையோடு காத்திருங்கள், பலனடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்யும்படியாக அவர் எங்களை பூமியிலே வைத்திருக்கிறார். அதனால் நாங்கள் காத்திருப்போம் பொறுமையோடு. மிகவும் ஒரு கஷ்டமான காரியம். ஹல்லேலூயா. இப்பொழுது 3வது ஆண்டு இந்த ஆலயம் மீண்டுமாக திறக்கப்பட்டு 3வது ஆண்டுகள் 22ஆம் தேதி டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி வந்து நாங்கள் இந்த 3வது ஆண்டு நிறைவை கொண்டாட இருக்கிறோம். அதே நேரத்தில் கிறிஸ்மஸையும் நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். அந்த இடைவேளையிலே அநேக தேவ மனிதர்கள் இந்த திருச்சபைக்கு வந்து கடந்து போகிறார்கள். இந்த கட்டிடத்துக்கு அல்ல, இந்த தேசத்திற்கு. ஹல்லேலூயா. இந்த தேசத்துக்கு வந்து அநேக தேவ ஊழியர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அவர்கள் வந்து எங்களை காத்திருக்கும்படியாக தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஆமேன். அதிலே நம்முடைய ஊழியக்காரராகிய ஜிடி ஐயா திருச்சியிலிருந்து அவர் வந்திருக்கிறார்கள். அவருடைய திருச்சபையின் பேரை கூட நான் கேட்கவில்லை. என்ன பேர் பாஸ்டர் உண்ட திருச்சபையுடைய பேர்? கிரேஸ் சிட்டி சர்ச், அதாவது வந்து கிருபையின் திருச்சபை, சென்ட்ரூம் சர்ச் என்று சொல்கிறேன். அதாவது வந்து சிட்டி என்றால் பட்டணம், திருச்சி பட்டணத்தின் திருச்சபை. அந்த சபையிலிருந்து எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வேறு யாரும் என்றால் முதலாவது இந்த சபையிலிருந்து வாரீங்கள், எங்கேருந்து வாரீங்கள், இந்த உங்களுடைய சபையில் என்ன இதுக்கெல்லாம் நான் கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. என்னை பொறுத்த மட்டிலே நான் ஒரு ஊழியர் வருகிறார், ஓகே, அவர் இந்த தேசத்திலிருந்து பல பேர் வந்திருக்கிறார்கள். யாரையும் நீங்கள் எந்த சபையிலிருந்து பாருங்கள், உங்களுடைய சபையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் உங்களுடைய சபையில் இருக்கிறாங்க, எதுவுமே நான் கேட்பதில்லை. ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்து சில சபையிலிருந்து வருகிறார்கள், சில சபையில் தெரியாமலும் வருகிறார்கள். ஹல்லேலூயா. நான் அதை குறித்து விசாரிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ஹல்லேலூயா. தேவன் அனுப்புகிறார். அவர் எதற்காக அனுப்புகிறார், எதை அவர் செய்ய நினைக்கிறாரோ அவர் அதை செய்கிறார். ஆமென். அவருடைய குடும்பத்துக்கும் இந்த திருச்சபைக்கும் தொடர்ந்தும் நாங்கள் அவர்களுக்காக ஜெபிப்போம். எங்களுக்காக அவர்களும் ஜெபிக்கட்டும். தேசத்திலே நாங்கள் காத்திருப்போம். 3வது ஆண்டு நிறைவை இந்த திருச்சபையானது கொண்டாட இருக்கிறது. அதிலே பல இசை கலைஞர்கள் வந்து இசைகளை வாசித்து புதிய பாடல்களை பாட இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த பாடல்களை, அநேக தேவ மனிதர்களுக்கு கொடுத்த பாடல்களை அதிலே பாட இருக்கிறார்கள். பாடல்களை கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட சாலோம் திருச்சபையானது அன்போடு அழைக்கிறது. அதிலே கலந்து கொள்ளும்படியாக ஏலீம் தமிழ் சர்ச் பாஸ்டர் ஸ்டான்லி டேனியல் அவர்களும் மனுவேல் ராஜ் பாஸ்டர் அவர்களும் எங்கள் மத்தியிலே குடும்பமாக வர இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். நாங்கள் காத்திருக்கிறோம். 3 ஆண்டுகளாக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்திலே வருவார். வந்து தன்னுடைய வேலைகளை அவர் எங்களுக்காக அவர் செய்ய இருக்கிறார். ஆமென். ஆனால் அப்படினால் அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த இடம் மாற்றமாக வேறு இடத்திலே அந்த ஆராதனை நடைபெறலாம். ஹல்லேலூயா. அதற்கான வேலைகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எங்களை மீண்டும் கட்டி எழுப்பதற்கான ஒரு இடமாக அது அமையும் என்பது நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஸோ அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம், அவருடைய காரியங்களுக்காக நாங்கள் காத்திருந்து அந்த காரியங்களை செய்ய இருக்கிறோம். அந்த காரியங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அதற்கான காத்திருத்தலான காலம்தான் இந்த ஒரு வனாந்தரமான ஒரு இடத்திலே நாங்கள் இந்த 3 ஆண்டுகளாக காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. புது இடத்தை தந்து தேவன் எங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அதுக்காக இந்த இடம் எங்களுக்கு இல்லை என்பது கருத்து அல்ல. இந்த இடம் எங்களுக்கு இருக்கிறது, தொடர்ந்தும் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அப்படின்னாலே நாங்கள் அந்த ஆராதனையை மாத்திரம் நாங்கள் அங்கே நடத்துவதற்காக கதைத்திருக்கிறோம். அவர்கள் ஓம் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் வாரத்துக்கு அடுத்த வாரம் அந்த இடத்துக்கு போகிறோம். போய் நாங்கள் 10ஆம் தேதி வரைக்கும், டிசம்பர் 10ஆம் தேதி இடம் அறிவிக்கப்படும். ஹல்லேலூயா. 10ஆம் தேதி நோட்டீஸ் நாங்கள் அறிவிப்போம்.
நாங்கள் ஒரு பொருத்தனை செய்திருந்தோம் ஆண்டவரிடத்திலே. 10ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் இந்த இடத்திலே காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கும் அதை சொல்லியிருக்கிறார். புதிய காரியத்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்யப்போகிறேன் என்று சொல்லியிருக்கிறபடினாலே நாங்கள் அவரிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு வந்த தேவ ஊழியர் இவங்களுக்கு கொடுத்த அந்த செய்தி எனக்கும் அது நான் பல காரியங்களை வாசித்திருக்கிறேன், வேதத்திலே பல விஷயங்களை அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நான் என்று பேசிய அந்த செய்தியானது எனக்கு உண்மையிலே ஒரு புதிதான ஒரு செய்தி. நான் கழுகை குறித்து நிறைய படித்திருக்கிறேன். ஆனாலும் அதிலே பேசப்பட்ட காரியம், அந்த பார்வை, அது தூக்குகின்ற அளவு, இவைகள் நான் இன்று தான் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா என்பதில் நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா சொல்வதிலும் நான் சந்தோஷப்படுகிறேன். தெரிந்ததை தெரிந்தது என்று சொல்லுவோம், தெரியாததை தெரியாதென்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பெரிய பாடம். இதிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். காத்திருங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறீர்கள். யூடியூப்பினூடாக பார்த்து காத்திருக்கிறீர்கள். நாங்கள் இந்த யூடியூப்பை தொடர்ந்து போட்டு வருகிறோம். ராட்சியம், இந்த ராட்சியத்தை குறித்ததான ஒரு செய்தி நாங்கள் போட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த ராட்சியத்துக்கு நாங்கள் போவதற்கு காத்திருக்க வேண்டியிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ராட்சியத்திலே நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் பேசப்பட்டிருந்தது. ஆமென் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்பொழுது நாங்கள் எங்கள் ஆத்துமாவை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஏனென்றால் உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கினார், உன்னை அழிவுக்கு விலக்கி உன்னை மீட்டு கொண்டார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உனக்கு அந்த ராஜ முடியை அவர் சூட்டினார். நன்மையினாலே இந்த வாயை தினமும் உங்களுக்கு ஆகாரம் கொடுத்து உங்களுடைய சரீரத்தை அவர் திருப்திப்படுத்துகிறார். அதனால் உன்னுடைய வயது வாலவதியாய் மாறுகிறது. ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் அவர் செய்கிறார். நீங்கள் அல்ல, அவர் செய்கிறார். ஆமேன் என்பதாகும். இந்த வேளையிலே நாங்கள் திருச்சியில் இருக்கின்ற அந்த திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்க போவோம். ஜெபித்து ஆசீர்வாதம் சொல்ல போகிறோம். எல்லோரும் எழுந்து நின்று அந்த ஊழியக்காரருக்காகவும் அந்த குடும்பத்திற்காகவும் அந்த தேசத்திலே ஒரு ராட்சியம், திருச்சி தேசத்தை ராட்சியமாக தேவனுடைய ராட்சியமாய் மாற்றும்படி முதலாவது எருசலேம், அந்த எருசலேமை தேவ ராட்சியமாக மாற்றும்படி, எப்படி இந்த ஒரு நோர்வே தேசம் ஒரு கிறிஸ்தவுக்குள்ள தேசமாய் இருக்கிறதோ, கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களோடு இருக்கிறதோ, அவ்விதமான ஒரு தேசமாக திருச்சி தேசத்தை தேவன் மாற்றும்படியாய், முதலாவது எருசலேமை தேவன் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிப்போம். ஒரு பெரிய காரியம், பெரிய வாழ்க்கையிலே இதுவரை இல்லாத பெரிய மாற்றங்களை தேவன் திருச்சி மாநகரத்திலே நான் எப்பொழுது அந்த இடத்திலே காலடி வைக்கிறேனோ அப்பொழுதே இந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற அனைத்து காரியங்களும் மாறும் என்பதில் எந்த சந்தேகம். நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் என்று தேவன் சொல்லி, அவ்விதமாக இந்த ஊழியக்காரன் மிதித்த தேசங்கள் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக இன்றைக்கு இருக்கிறது. அவ்விதமாக திருச்சி தேசமும் இந்திய தேசமும் கர்த்தருக்கு சொந்தமாக மாறும். ஹல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, எங்களுடைய கண்களே அதை காணும். தேவன் சொன்னதை அப்படியே செய்வார் என்றால் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் சொன்னால் மாறவே மாறாது என்றால் அவர்தான் ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த திருச்சி பட்டணம் முழுவதும் இயேசு 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 என்று அந்த பட்டணமே மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதை ஆதியிலே அந்த தேவ மனிதர்கள் செய்தார்கள். நாங்களும் செய்ய வல்லவர்களாய் இருக்கிறோம் என்பதை இந்த தேவ ஊழியக்காரன் மூலமாய் திருச்சியிலே அவர் நிரூபிக்கட்டும். ஹல்லேலூயா. அதை எங்கள் கண்கள் காணட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த குடும்பத்திற்கு வேண்டிய சொந்த வீட்டை தேவன் கட்டளையிடுகிறார். அவர்களுக்கு ஒரு புதிய வீட்டை கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த வீட்டிலே நாங்கள் போய் அவர்களை சந்திக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இதை எழுதி அங்கே ஆண்டவர் சொன்னார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இது உண்மையும்
சத்தியமும் உண்மையுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் அதை நிறைவேற்றுவார். ஆமென். அந்த நாட்களாக இவர் இதுவரை காத்திருந்தபடினாலே அந்த காரியத்தை தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் கையிட்டு செய்கின்ற பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடும்படியாக, அவர்கள் அதை ஆசீர்வாதமாக வாழும்படியாய் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சொன்னவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பின் பிதாவே, இவைகள் எல்லாம் நீர் செய்கிறீர், நாங்கள் அல்ல கர்த்தாவே, நாங்கள் அல்ல. நீர் அவர்களுக்கு எந்த வழியிலே செய்வீர் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் அமைத்து கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். நீ சொன்னதை செய்யும் அளவும் ஒருபோதும் அவர்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவரை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும், இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இவைகள் நிரந்தரமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் அதை செய்வார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உலகம் எங்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை மக்களுக்கும் இது நிறைவேறும். இறைவன் அதை செய்கிறார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, உங்களை தேவன் ஆசீர்வதிப்பது என்பது உண்மை, அது சத்தியம். ஹல்லேலூயா. அது உங்களை ஏற்றுக்கொள்வது என்பது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர்தான் மெய்யான கடவுள். ஹல்லேலூயா. நாமம் இயேசு. நன்றி, 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 நன்றி. ஆவியை நாங்கள் அடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது மதில் இந்த பட்டணம் போல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் அடக்கி கொண்டு இவ்வேளையிலே அந்த பிதாவினுடைய அன்பும் அந்த தேவகுமாருடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், அன்யோன்யம், அன்பும் எங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய நாளிலே எங்களுடைய அப்ப பந்தியிலே, அதாவது நாங்கள் இன்றைக்கு ஆகாரங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அதிலே நாங்கள் பங்கு பெற்று ஒவ்வொருவரும் எங்கள் ஐக்கியப்பட்டு நாங்கள் கடந்து செல்லும்படியாய் கர்த்தருடைய நாமத்திலே இந்த யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் நாங்கள் இந்த திருச்சபை கலைக்கிறோம். நீங்களும் அதிலே பங்கு பெற்று எங்களோடு கூட ஒன்றாக உணவருந்தி மகிழ்ச்சியோடு கலந்து செல்ல உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இருக்கிற நீங்கள் இதில் பங்கு பெற்று கடந்து செல்லும்படியாய் உங்களை அன்போடு கேட்டு. ஆமேன், ஆமேன்.